கல்விங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்குதா, அல்லது அரசு பள்ளிகளை தாண்டி அரசு கல்லூரிகளை தாண்டி தனியார் நோக்கி நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது இந்த கல்வி. அதாவது நான் சொல்கிறேன் கட்சியோட பொறுப்பு அதிகாரம் கூட கிடையாது. டிவிக்கே எந்த காலத்திலையும் பிஜேபி கூட திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. இது நிலைப்பாடு. திமுக சொல்லுமா? 100%ல 2% மேலே போவான். மற்றவன் என்ன பண்ணுவான்னா வேலைக்கு தான் போவான். அதே நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் யூஸ் பண்ணுவாங்க. சரி, பவர் பாயிண்ட் நம்ம ஸ்கூலில் பண்ணி பார்த்தோமே. திமுகவிலிருந்து வெளியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சி தொடங்கி, உதயநிதி ஸ்டாலின் கட்சி தொடங்கி தனியாக வந்து ஒரு சின்னத்தில் உதயசூரியன் இல்லாமல் ஒரு தனியாக நின்று வெற்றி பெற முடியுமா? அதாவது 20 நாளா தமிழ்நாடே தூங்கிட்டு இருந்துச்சான். திமுக, அதோடைய கூட்டணி கட்சிகள், தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் பேசாதத, விழிப்புணர்வு ஏற்படுத்தாத விஜய் 8 நிமிஷத்தை சாதிச்சுட்டாரு. உதயநிதி பேச சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, உதயநிதி பேச சொல்லுங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்க? 2026க்கு மேலே தமிழகமாக இருக்கணும் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா இது வந்து இப்போ தமிழ்நாடா இல்லை, ஸ்டாலின் நாடு, நெக்ஸ்ட் உதயநிதி நாடு, அதுக்கப்புறம் வந்து இன்பநிதி நாடு, அப்புறம் அந்த துன்பநிதி, அந்த மாதிரி நிறைய நாடுகள் வரும். பை தி பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய குரல் நிகழ்ச்சி. இந்த புதிய குரல் நிகழ்ச்சியில இன்றைய விவாத பொருள் என்ன அப்படின்னா, இளைஞர்களுடைய வாக்கு 2026ல யாருக்கு அப்படிங்கிறத முன் வச்சுதான் இன்றைய விவாதம் தொடங்க இருக்குது. இந்த விவாதத்துல தவிர்க்க முடியாத காரணத்தினால நாம் தமிழர்ல இருந்து அழைப்பாளர் கலந்துக்க முடியல. இளம் தலைமுறை பேச்சாளர்கள் வந்து இந்த விவாதத்துல கலந்துக்க இருக்காங்க. திமுகவினுடைய இளம் கழக பேச்சாளராக இருக்கக்கூடிய திரு ஹேமந்த் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். தாவேகாவினுடைய இளம் கழக பேச்சாளராக அறியப்படக்கூடிய தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துக்கக்கூடிய சுந்தரவேல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். அதிமுகவினுடைய இளம் கழக பேச்சாளராக இருக்கக்கூடிய திரு ஈஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நலமா? கண்டிப்பா. 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான தேர்தலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல 2026 தேர்தல் கட்டாயமா நாங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்வதற்கான முக்கியமான காரணங்களா நீங்க எதை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறத முதல் சுற்று கேள்வியா உங்களுக்கு வைக்கிறேன். முதல்ல நீங்க முன்வைங்க. திமுக சார்பா. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எதற்காக திமுக ஜெயிக்கணும், ஒரு இளைஞனா நான் எதுக்காக ஆசைப்படுறேன்னா, 2021 கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது தனிநபர் வருமானமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு. ஆனால் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா இன்னைக்கு அது என்னவா இருக்கு, ஜிடிபியாக இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்டிபியாக இருக்கட்டும் எல்லாமே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு ரோல் மாடலமாக தமிழ்நாடு இருக்குது. வெறும் அதில் மட்டும் தானே பார்த்தா இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாவாக இருக்கட்டும், பிங்க் ஆட்டோவாக இருக்கட்டும், அதை தாண்டி மகளிர் உரிமை தொகைகளாக இருக்கட்டும், தோழி விடுதின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா இன்னைக்கு அவங்க அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கான திட்டங்களை ஒரு பக்கம் தேடி கொடுக்குது. அப்ப இவர்கள் எல்லாருக்குமான திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்னைக்கு திமுக அரசு இருக்கின்ற காரணத்தினால இது ஒரு இடத்துல நெருங்கி இருக்கு. சொல்லப்போனால் அது மிகப்பெரிய வளர்ச்சி. 4 ஆண்டு காலத்துல இது இன்னமும் வளர வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து நின்று இருக்கு. இது இன்னும் உச்சக்கட்டத்துக்கு எட்டணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சரி அல்லது திமுக கழகமும் சரி ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இது இவர்களுக்கான ஆட்சி, அவர்களுக்கு எதிரான ஆட்சிலாம் இல்லை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. இங்க மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து மனித வளர்ச்சியை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குன்றத ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த ஆட்சியை பார்க்குறேன். அதோடைய நீட்சி இன்னும் தேவைப்படுகிறது. அது தமிழ்நாட்டுக்கான தேவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தேவையா நான் பார்க்குறேன். தாவேகா வந்து 2026ல் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கருத்து? இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ட்டு தான் தலைவர் அவர்கள் தொடங்குறாங்க. திமுகவிற்கும் தாவேகாவிற்குமான போட்டி தான் அப்படின்ட்டு, தீய சக்திக்கும் தூய சக்திக்குமான போட்டி அப்படின்ட்டு தான். இப்போ மாற்றம் அப்படிங்கிறது நீண்ட காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த கட்சிகள் இல்லாமல் புதிதாக ஒருத்தவங்க வந்துடணும், அவங்க ஆட்சி பிடிச்சிடணும் அப்படிங்கிறது நிறைய ஐடியாலஜியில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து பிஜேபியாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தேசியமாக இருக்கட்டும் அல்லது திராவிடம் பேசக்கூடிய அதே கழகங்கள்லேருந்து வெளியே வந்தவர்களாக இருக்கட்டும், இப்போ மதிமுக வைகோ அவர்களாக இருக்கட்டும், பாமக, அதே போல் அவங்க பாமக வந்து 2016 வந்து 234லையும் போட்டிட்டாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க நிலையில்
ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தி. இப்போ நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிடுவோம், நீங்களும் சொல்ல விட்டுருப்பீங்களா. இப்போ நாம் தமிழர் கட்சி, கமலஹாசன் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து மக்கள் வந்து அவங்க வாக்கு செலுத்துறாங்க. என்ன காரணம்னா மாற்றமாக இந்த திமுக வேணாம்ப்பா, புதுசாக ஒருத்தவங்க வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இருக்காங்க. அப்போது வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை மக்களே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து கட்சி ஜெயிக்கணும், தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி இந்த மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நீண்ட காலமாகவே இருக்குது. இப்போ திமுகவும் ஒருத்தவங்க புதுசாக வந்துட்டோமே, இவங்களே வந்து பணத்தை கொடுத்தும் இந்த மாதிரி சாதி வாக்குகள், மதத்தை வைத்து வாக்குகள், இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், எங்களை தாண்டி ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் பெரிய கட்சி, எங்களை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியலே இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்சிகளை தாண்டி ஒருத்தவங்க வரட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்டேருந்து இருக்குது. அந்த மக்களுடைய எண்ணத்தை அறுவடையாக ஒரு காலம் வரும்ல, இவங்க வெற்றி பெற்றுவாங்கப்பா, ஆட்சி பிடிச்சிருவாங்கப்பா, முதல்ல கட்சி தொடங்க போகிறோன்னு கேட்பாங்க. அதன் பிறகு கட்சி தொடங்கிட்டாங்க, கட்டமைப்பு உருவாக்கலாம், கட்டமைப்பு இருக்குது, கட்சியில் வந்து இணைவாங்களான்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்த கட்டமாக இருக்குல்ல. அப்போ மக்களோட எண்ணம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இங்கே அடிப்படையாக என்னென்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்ய போகிறோம், அதை தாண்டி நாங்கள் வந்து ஈரோட்டில் பேசியிருப்பார், இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பார், நாங்கள் வந்து ராக்கெட் ஓட போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்ல போகிறோம். மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன, மக்களோட அடிப்படை தேவை என்ன, அனைவருக்கும் வீடு இருக்கா, அதையும் நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்லுவாங்க திமுகவில். இப்போ நீங்களாம் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அப்போது அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறது, கல்விங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்குதா, அல்லது அரசு பள்ளிகளை தாண்டி, அரசு கல்லூரிகளை தாண்டி தனியார் நோக்கி நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது இந்த கல்வி. அதாவது மற்ற கட்சிகள் மாதிரி திமுக எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து தாவேக்கா கிடையாது. ஆனால் சரியான திசையை நோக்கி போகுதா, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய குடும்ப நலனுக்காக, அவங்களுடைய ஆட்சிக்காக, அவங்களுடைய கட்சியை காப்பாற்றணும், அவங்க வந்து முதலமைச்சராகணும், அவர் மகன் வந்து முதலமைச்சராகணும், அந்த நோக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போது கல்வி வந்து சரியாக கொடுக்கணும், மருத்துவம் சரியாக கொடுக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது வீடுகளை தாண்டி வீட்டுக்கு பிறகு வந்து அனைவருக்கும் பைக்காக இருக்கட்டும், அதில் ஒரு கார் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லட்சியம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். நான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதற்கான பொருளாதார வசதியை ஏற்படுத்தணும்னு சொல்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமே, இங்கே படித்து முடித்து இளைஞர்கள் சென்னைக்கு வராங்க, எல்லாரும் படித்த வேலைக்கு போகிறாங்களான்னா கிடையாது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கானா கிடையாது. ஏதோ ஒரு வேலைக்கு, ஏதோ ஒரு படித்து முடிச்சிட்டோம் ஒரு வேலைக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த சம்பளம் போதுமானதாக இருக்கா, இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து போதுமானதாக சம்பளம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது வேலை வாய்ப்பு, உறுதியான ஒரு சம்பளத்தை நான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மருத்துவமாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்புங்கிறதும் தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த கட்டமாக சொல்கிறேன், பெண்கள் பாதுகாப்புக்கு தாவேக்கா வந்து மிக முக்கியமாக இருக்குது. அதை நம்புகிறாங்க. நீங்கள் வந்து கல்லூரிகளில் இருக்கட்டும், இதற்கு முன்பு வந்து எல்லாரும் அரசியல்னு சொன்னாவே, நான் கல்லூரி காலகட்டங்களில் அரசியல்னு முன்னாடி போய் ஒரு மேடையில் பேசும்போது எல்லா பெண்களுமே வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்த்து தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி டிவிகேவும் விஜய் அவர்களும் வந்த பிறகு பெண்கள் அரசியல் மயப்படுத்தப்படுறாங்க. அவங்க வந்து ஆதரவாக இருக்காங்க, ஆதரவு குரல் கொடுக்குறாங்க, தொடர்ந்து வந்து நீங்கள் வரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பார்வை இருக்குது. நடிகர், ரசிகை அப்படிங்கிற மனப்பான்மை தாண்டி அவங்க அரசியல் கற்றுக்குறாங்க. அப்போ அவங்கள்ட்டேருந்து பெரிய வரவேற்பு இருக்குது. அவங்களுக்காக தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஒவ்வொருத்தவங்களோட எண்ணம் பேசுகிறாரா, தொடர்ந்து பேசிக்கிட்டு தானே இருக்காரு. இப்போ பெண்களுடைய ஆதரவுக்காக, பெண்களுடைய பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து பேசிட்டு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதே போல் கோயம்புத்தூர் மாணவி பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிக்கல்களுக்கு பெண்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தாவேக்கா பெண்களும் ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து மிக முக்கியமாக இருக்குது. இதுதான் அடிப்படை சிக்கல்கள், அடிப்படை பிரச்சனைகளை வந்து நான் முதல்ல சரி செய்கிறேன். அதை தாண்டி திமுக மாதிரி போலியான வாக்குறுதிகள், இல்லைனா வந்து நீட் தேர்வுங்கிற மாதிரி நான் வந்தோன்னே ஒரே கையெழுத்து அப்படின்னு சொல்கிறது, மது ஒழிப்புங்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரி போலியான ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கல. சாரி டு இன்டர், நான் முதல் சுற்று கேள்வியில் அவங்க எல்லாத்தையுமே முதல்ல கடந்துட்டு வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வைக்கிறதுனால நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த மாதிரியான எந்த கையெழுத்தையும் நாங்கள் இப்படி சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது இதற்கு இப்போ வாக்குறுதிகளாக வந்து இல்லை அப்படின்றீங்க. தாவேக்கால இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, நீங்க எந்த வாக்குறுதியுமே கொடுக்கல அப்படிங்கிறது. இல்ல, வாக்குறுதிகள் வந்து தேர்தலுக்கு போது தானே கொடுக்க முடியும். இப்போ வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க, மக்களை போய் சந்திச்சு இருக்காங்க. அதாவது நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, கிரைண்டர் கொடுக்க போறீங்களா, மிக்சி கொடுக்குறீங்க போறீங்களா அப்படிங்கிறத இப்போ கேட்கணும் அவசியம் இல்லை. அதற்கு நேற்று தான் நீங்க பார்த்துருப்பீங்க செய்திகளில், தேர்தலில் வந்து என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறோம், மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்காக அருண்ராஜ் ஐஆர்எஸ் தலைமையில் வந்து குழு அமைச்சிருக்காங்க. இதன் பிறகுதான் அந்த தேர்தல் அறிக்கை வெளியே வரப்போகுது. எல்லா கட்சியிலையுமே ஒவ்வொரு தேர்தலையும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்கிறதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க. அவங்க அந்த குழு கொடுக்க போறாங்க. அது ஓகே. நான் கேட்கறேன் அப்படின்னா, டிவிக்கே இதனால ஜெயிச்சே ஆகணுங்க, இதுதாங்க இங்க பிரதான. அதுதான் மக்கள் வந்து அடிப்படையிலே பிரச்சனை இருக்குங்கிறேன். இப்போ வந்து நான் சொல்லல,
இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க? இப்போ இந்த தம்பியா இருக்கட்டும், இந்த தம்பியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்களுடைய சுற்றமா இருக்கட்டும், 5 ஆண்டுகள்ல எல்லாருக்கும் அரசு இல்ல ஒரு 75 லட்சம் நாங்கள் வந்து 10 லட்சம் மேற்பட்டவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிடுவோம் அப்படின்ட்டு தான் திமுக வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமா கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இல்லை. இன்னைக்கு ஒரு தனியார் வேலைக்கே போனாலும் அந்த சம்பளம் போதுமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்தெந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுறாங்கன்னு இருக்குது. ஒரு வேலைக்கு போகல, இல்லைன்னா வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழல், இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு, இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு சூழல் தான். ஏன்னா நீங்கள் வந்து உடனே மிகப்பெரிய ஒரு மாட மாளிகை கட்டிருங்க, எனக்கு கார் கொடுத்துருங்க அப்படிங்கிறனால அடிப்படையாக இன்றைக்கும் சொல்றாரு. இல்லை, அதுதான் இன்றைக்கும் அடிப்படையாக பிரச்சனை வந்து எங்கே இருக்குன்னா, ஒரு சம்பளம் ஒரு வேலைங்கிறது தானே பிரச்சனை இருக்குது. மருத்துவ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே வந்து கழிவறைகள் இருக்குது. அந்த வார்டு நம்பர் வந்து 5, 6ன்னு வச்சுங்களேன். 4, 5 இந்த வார்டில் அங்கே இருக்கிறதே நோயாளிகள். அவங்க வந்து மருத்துவம் பார்க்க வராங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறைகள் வந்து அவ்வளவு கேவலமாக இருக்குது. மருத்துவமனை, அதாவது நீங்கள் வேறு இடத்துல ஒரு கழிவறைங்கிறது பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்னு தெரியும். அதை நம்ம வீடியோவே எடுத்து பதிவு பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து பொய்யா இல்லைனா வந்து உங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். மாசு சொன்னார், செங்கல்பட்டு போனார்ல, எங்கே டாக்டர்லாம் யாருமே காணான்னு அவரே தானே வீடியோ போடுறாரு. இப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இதை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ முதல் கட்டமாக இந்த அடிப்படை பிரச்சனைகள் வந்து தீர்வு கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் தலைவர் விஜய் அவர்களுடைய அறிக்கையாக இருக்குது. அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் வந்து எதிர்க்கல, நீ இதெல்லாமா செய்யணும் அப்படின்லாம் கேட்கல, நீ இதை ஃபஸ்ட் செய்ப்பா அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக இது தொடக்கம். இது அடுத்தடுத்த கட்டமாக வந்து இங்கே என்ன சிக்கல் இருக்குது, திமுகவோட சிக்கல் என்ன, அல்லது பிஜேபி ஒன்றிய அரசோட சிக்கல்கள் என்ன இருக்குன்னு அடுத்தடுத்த கட்டமாக பேசுவோம். பிஜேபின்னு சொல்லிட்டீங்க. பிஜேபி சொல்லதான் செய்வோம். பிஜேபின்னு அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லட்டும் அந்த வார்த்தையே பல பேருக்கு வாயில இருந்து. பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தாவேகா மட்டும்தான். திமுக நிறைவேற்ற சொல்லுங்க. 2001 கூட்டணி வச்சது யாரு? என்னைக்கு நீங்க ஒரே நிமிஷம், நீங்க என்னைக்கு அந்த தீர்மானத்தை, அதாவது முதல்ல 2-3 மாதங்களுக்கு முன்பு தீர்மானம், அதாவது செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்த காலத்திலையும் திமுக கூடயும் அதிமுக கூடயும் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி கூடயும் தமிழ்நாட்டில் அரசியல் எதிரியாக கூட திமுக கூடயும் கூட்டணி இல்லைன்னு செப்டம்பர் 27க்கு பிற்பாடு பிஜேபிங்கிற வார்த்தையே டிவிகேனுடைய தலைவர் ஈரோடுல பேசியிருந்தாரு. ஈரோடுல பேசி கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. யாருன்னு கேட்டா அதான் பிஜேபி யாரதும் சொல்றாரு. அதாவது சொன்னது அந்த வார்த்தையை மக்கள் அங்க யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கீழ இருந்து என்ன சத்தம் வந்துச்சு நமக்கும் தெரியாது. அங்க வந்து திமுக சொன்னாங்க. இது வந்து நரேட்டிவா செட் பண்ணலாம். நீங்க சொல்லல, அதான் சொல்றேன்ல, திமுக கூட்டணி வைக்காதுன்னு உறுதி பண்ண முடியுமா? நான் சொல்றேன், தாவேகா வந்து எந்த காலத்திலயும் பிஜேபி கூட கூட்டணி இருக்காது சொல்றேன். நான் சொல்றேன், கட்சியோட பொறுப்பு அதிகாரம் கூட கிடையாது. டிவிக்கே எந்த காலத்திலையும் பிஜேபி கூட திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. இது நிலைப்பாடு. திமுக சொல்லுமா? திமுக தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு தயங்குறீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் இன்னைக்கு தாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வரைக்கும் திரைப்படத்துறையில நடிச்சிட்டு இருந்தாரு, அவர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு. நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் எங்களுடைய முதல் எதிரி எது? இந்த ஆரிய சிந்தனை, அதுக்கு எதிராக நிற்கிறோம். அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய RSS அல்லது பிஜேபி எதையா இருந்தாலும் நாங்கள் நேரடியாகவும் களத்துல சட்ட ரீதியா மக்களுக்காக நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு திமுக தான் இருக்கு. இதை கருப்பு பலூன் பறக்க விட்டு வெள்ளை குடை பிடிச்சது யாருன்னு தெரியும். RSS மோகன் பகவத் வராரு. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்த இயக்கம் வந்து திமுக ஆட்சியில தான். அதிமுக ஆட்சி கூட அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது. நீங்க கருப்பு பலூன் பறக்க விட வேண்டியதானே, கொள்கை எதிரி தானே, RSS தானே, உள்ள வருதானே. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் கருப்பு பலூன் பறக்க விட்டீங்களா? திமுக ஆட்சியில் பண்ண வேண்டியதானே. நீங்கள் முதலமைச்சர் பண்ணணும் அதெல்லாம் கேட்கல, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பண்ணலாம் கேட்கல, அமைச்சர் பண்ணலாம் கேட்கல. அமைச்சர் தான் சொல்றாரு மோடி வருது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு சொல்றாரு, தங்கம் தென்னரசு சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கு. நீங்கள் இரட்டை நிலைப்பாடு நீங்கள் சார்ந்து தான் இருக்கீங்க அப்படின்னு தான். எப்படி நீங்கள் அதிமுகவை குறை சொன்னீங்களோ அதே மாதிரியான நிலைப்பாட்டில் தான் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றணும்னு திமுக இருக்கு. நான் அவரோட முதல் கட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அதிமுகவினுடைய 2026 அதிமுக கட்டாயமா ஜெயிச்சே ஆகணும். இளைஞர்களுக்கு வந்து 2026 அதிமுக ஆட்சிக்கு வர்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்க முன்வைக்கிற கருத்தா? ஆக்சுவலாக அவர் சொன்னதை வச்சு நான் அப்படியே கம்பேர் பண்ணி பேசுகிறேன். என்ன பேசியிருந்தாருன்னா வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இதை நீங்கள் பண்ணலன்றது மக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஷோகேஸ் மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு எங்களை ஏமாத்துறது மக்களுக்கு பொதுவாக தெரியும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 100% 10% பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இதை 100% எடுத்து ஃபோட்டோஷூட் எடுத்து போட்டுருவாங்க. உங்களுக்கே ஆக்சுவலாக தெரியும், எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், இவர் செய்த நல்லதை விட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும், ட்விட்டரில் எக்ஸில் இது போல் வந்து போஸ்ட்டு ட்வீட் இது மாதிரி தான் அதிகமாக இருக்குமே தவிர இவங்க செய்த விஷயங்கள் அதிகமாக இருக்காது. இல்லை அது ஒரு வைபாக இருக்காவா? இப்போ உங்கள்ட்ட யங்ஸ்டர்ஸை வந்து அவர் எப்படி வந்து கனெக்ட் பண்ண முடியும், சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஏமாற மாட்டோம். இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம்,
எல்லா தளத்திலையும் தானே ஒரு அரசியல் கட்சி இல்லைங்க அவங்க சாதனைகளை okay. எல்லா இடத்துலயும் சொல்லலாம். நீங்க சொல்றது புரியுது, ஆனா நீங்க செஞ்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்றோம். 100% இருக்கு. சரி, அதிகபட்சம் யாராலையும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது சரிங்களா? நம்ம மனுஷங்களா பிறந்தோம், யாராலையும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. 80% செய்யுங்க, செஞ்சுட்டு அதை நீங்க விளம்பரப்படுத்துங்க. நீங்க செய்யவே இல்லை, 10% செய்யறீங்க. சரி ஓகே, நான் கொஸ்டினுக்கு வரேன். ஏன் அதிமுக வரணும் அப்படின்னா, நம்ம பேசிக்காக வாழ்றதுக்கு சில விஷயங்கள் தேவை. ஷெல்டரு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. இதற்கு அப்புறம் முக்கியமாக தேவையான விஷயம் என்னன்னா பீஸ். மனசுல நிம்மதி தேவை, வாழ்கிறதுக்கு சேஃப்டி தேவை, இதெல்லாம் தேவை. எதையும் கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுதுன்னு சொல்றேன். நீங்க இதுக்கு ஷாரிட்டி உங்களால் கொடுக்க முடியும்? நான் இவங்க கிட்டே கொஸ்டின் கேட்கறேன், இதுக்கு ஷாரிட்டி கொடுக்க முடியுமா? இந்த பிஜேபி வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்க முடியுமான்னு பெரிய கேள்வியா இருக்கு தமிழ்நாடு. இல்ல நீங்க பிஜேபி அதிமுக கூட சேர்த்து பேசுறது, எடப்பாடி அவர்கள் பேசிட்டாங்க. கொள்கை வேற, கூட்டணி தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேற பேசியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க திருப்பி கேள்வி கேட்கறது உங்களோட அறியாமை தான். ஒருத்தவங்களை வளர்த்து விடுறீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தானே. பிஜேபி நீங்க வளர்த்து விடுறீங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான அரசியல் நகர்வு அடுத்த கட்டத்தில் இல்ல எங்களுக்கு அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். எங்களுக்கு முக்கியமான எதிரி வந்து திமுக தான். ஏன்னா அண்ணா திமுக அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஏன்னா கருணாநிதி கூட வந்து கருத்து முரண்பாடு ஏற்பட்டு திமுகவை எதிர்க்கணும். ஏன்னா இவன் அதிகமாக என்ன பண்ணுறான், ஊழல் செய்கிறான், அதனால எதிர்த்து நான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு தான் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார் சரிங்களா? இப்போ வந்து எனக்கு முக்கியமான எதிரி திமுக. அன்னைக்கு பண்ண அதே வேலையை திமுக இப்போ செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நான் எதிர்க்கணும் அப்படின்னா நான் அங்கே கை கோர்த்து எதிர்க்கிறேன். நாளைக்கு அவங்க பிரச்சனை பண்ணா அவங்களையும் நாங்கள் கேட்போம். நாங்கள் எப்பவுமே மக்கள் சைடு இருப்போம். மக்களுக்கு நாங்கள் யார் கூட இருந்தால் சேஃப்டியாக இருக்குமோ, மக்களுக்கு கூட நாங்கள் யார் கூட இருந்தால் மக்களுக்கு ஆதரவாக இருக்குமோ அதான் நாங்கள் செய்வோமே தவிர வேதம் நாங்கள் செய்யல. இளைஞர்களினுடைய ஏகோபித்த ஆதரவு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இவங்க உருவாக்குறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து நீங்கள் களத்தில் இறங்கி பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய மேடைகள் பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சாரத்தில் போய் பார்த்தேன். என் வயசு என்னோட சின்ன வயசுல தான் வராங்க. எனக்கே 21 வயசு. என்னோட சின்ன வயசுல இருந்து வராங்க அப்படின்னா வந்து அவங்கள அதிமுக வந்து எவ்வளோ ஈர்த்து இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல என்ன ஒரு பிரச்சாரம் போகும்போது அஜித் அவரோட போட்டோ வச்சு அஜித் ஃபேன்ஸ் அங்கே ஒரு 50 பேர் இருப்பாங்க போல, இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ் இவங்க வந்து அந்த போட்டோ வச்சு நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு கொடுக்குறது. அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும், எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அஜித்துடைய ஆதரவும் அஜித் ரசிகர்களுடைய ஆதரவும், அஜித் அரசியல் வேணான்னு சொல்லுவார், சரி அவரை ஓரமா வச்சிருவோம். ஆனா இந்த இளைஞர்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கு அப்படின்றது கண்கூடான காட்சி இதுதான். வேற எதுவும் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா கண்கூடா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நான் சொல்றது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இல்லை நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்களா அதிமுக இதெல்லாம் முன் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டங்கள்லாம் எனக்கு அதிமுக ரொம்ப ஈர்ப்பா இருக்கு, அதனால இந்த தேர்தலில் இளைஞர்கள் வந்து அதிமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எந்த திட்டங்களை சொல்லுவீங்க? 7.5% நீட்டுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள போறது ரொம்ப கஷ்டம். நம்ம அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் உள்ள போறது ரொம்ப கஷ்டம். இந்த 7.5க்கு அப்புறம் பயங்கர பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உள்ள போறது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பயந்தாங்க, எங்க நம்மளாம் டாக்டர் படிச்சு நமக்கு ஃபியூச்சர் இல்லை, நம்ம உள்ள போக முடியாது அப்படின்னு இருந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இபிஎஸ் கொடுத்துருக்காரு, நம்ம தைரியமா படிக்கலாம், நம்ம பிள்ளைங்களை தைரியமா. பிரச்சாரத்தில் ஒருத்தர் பேசியிருப்பாரு, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா தெரியல, தலைவா என் பொண்ணு ஜெயிச்சிருச்சு அப்படின்றது. இதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனித நேயமா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். அவர் எவ்வளோ சிரிச்சிருப்பார், எவ்வளோ அழுதுருப்பார், அந்த ஆனந்த கண்ணீர் எவ்வளோ விட்டுருப்பார். அப்போ இதுல தான் திட்டங்கள். இன்னும் என்ன பண்ணிருக்குன்னா 40 தனியார் கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா அரசு மயப்படுத்தியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். தனியார் மயத்தில் இருக்கும்போது எவ்வளோ இருக்கும், அதுக்கு ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 40,000 இருக்கும். இப்போது அவர் அரசு மயப்படுத்துறதுனா என்ன வரும்னா 2000க்குள்ளே தான் வரும், 2000 மிகாது சரிங்களா, அதை தாண்டி போகாது, அதுக்குள்ளே தான் வரும். அப்போது இதை தவிர இளைஞர்களுக்கு என்ன தேவை? மாதம் நான் 1000 ரூபா கொடுக்குறேன், மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க. இதே 1000 ரூபாவில் எனக்கு 21 வயசு, எனக்கு யாரும் தவற நினச்சிங்கன்னா நான் குவார்டர் வாங்க முடியாதா, நான் கஞ்சா வாங்க முடியாதா? எல்லாம் கிடைக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜில் சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த சீட்டை வச்சு நான் தப்பு பண்ண முடியாது, நான் படிச்சு தான் ஆகணும். எனக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நான் படிச்சு தான் ஆகணும். லேப்டாப் அதே மாதிரி லேட்டர் கொஸ்டின் வச்சுருக்கீங்களா தெரியல, சரி ஃப்ரெண்டில் முன்னாடியே சொல்லிடுறேன். லேப்டாப்பு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துனா சொல்லியிருக்காங்கன்னா மாணவர்களோட லைஃப் வந்து நாங்கள் மேம்படுத்துகிறோம், அவங்கள வந்து இந்த விதத்தில் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3rd இயர் முடித்த மாணவனுக்கு அதுக்கப்புறம் என்ன லைஃப் இருக்குது? 100%ல் 2% மேலே போவான். மற்றவன் என்ன பண்ணுவான்னா வேலைக்கு தான் போவான். அதே நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் யூஸ் பண்ணுவாங்க. சரி பவர் பாயிண்ட் நம்ம ஸ்கூலில் பண்ணி பார்த்தோமே, இப்போ பவர் பாயிண்ட் செக் பண்ணலாம் சும்மா பண்ணி, ஏன்னா நான் பண்ணி பார்த்துருக்கேன். சும்மா செக் பண்ணி பார்ப்பான், செக் பண்ணி பார்த்து இது நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட் நோட் பேட் போவான், நெக்ஸ்ட் வேர்டு போவான். இந்த மாதிரி கற்றுக்கிட்டு அவனுக்கு ஐடி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ நான் 12th தான் வரும். ஏன்னா காலேஜ் ஏஜில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் வந்து செதற ஆரம்பிச்சிடும், நான் வேறு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது இல்லாமல் எதுக்கு முக்கியமாக கொடுக்குறாங்கன்னா 12th ஓட்டு இல்லை சரிங்களா,
தேர்ட் இயர்லயே ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு யாரும். ஓட்டர்ஸோட கம்பேர் பண்ண வேணாம் தயவு செஞ்சு இல்ல, இல்ல, இது நலத்திட்ட மாணவர்கள் வந்து ரொம்ப உதவி கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. மாணவர்கள் மேல 1000 ரூபாய் கொடுத்தா அவன் கண்டிப்பா குவார்டர் வாங்க தான் போவான்றது வந்து எதுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ நீங்க கொச்சையா ரொம்ப ட்ரீட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேச்சாளர்களே அதாங்க சொல்றாங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே இல்ல கட்சியில இருக்க திமுக கட்சியில இருக்கவங்களே பேசுறாங்க. போறாங்கன்றது வந்து ஏதோ ரொம்ப பொது புத்தி பார்வையா இருக்கு. லேப்டாப் கொடுத்தா அவன் அடுத்து வேலைக்கு போக போறான். இந்த மாணவர்களுக்கு அதாவது அதையும் கடைசி நேரத்துல கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு கடைசி 4 மாசத்துக்கு முன்னாடி அதுவும் இளைஞர்களுக்கு ஏன் வந்து இப்ப கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. 3000 ரூபாய் வந்து பொங்கலுக்கு கொடுக்குறீங்க, 2022 தரல, 2025 தரல, ஏன் இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. அவங்க நீங்க பண்றீங்க சரி ஓகே நான் ஏத்துக்கிறேன் நீங்க பண்றீங்க, ஏன் இப்போ பண்றீங்க? 4.25 வருஷம் முடிஞ்சுச்சு, இப்போ ஏன் பண்றீங்க? பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அரசு ஒரு கடமை அரசுக்கு இருக்கு, அதையும் அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப ஓரளவுக்கு பொருளாதாரம் நிலைப்பாடு இருக்கு, அதுக்காக பட்ஜெட் முன்னாடி எப்படி வருது? 4 வருஷம் இல்லாத ஒரு நிலைமை. கொரோனா முடிஞ்சப்பயே 4000 ரூபாய் கொடுத்தாங்க, அப்பயும் கொடுத்தாங்க. நடுவுல பொருளாதாரத்தை அவங்க மீட்டெடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. வந்த உடனே கண்டிப்பா அதை கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு அல்ல இப்ப பொருளாதாரம் இப்போ சீரான நிலைமை கண்டிப்பா வந்திருக்குல்ல. ஒன்றிய ரிசர்வ் பேங்கோட டேட்டா தானே சொல்லுது நம்மளுடைய பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு. கடைசியா 16% கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கும். ஆட்சி ஆகும் போது 2021 கல்வி கடன் ரத்த பண்றது வாய்ப்பு இருக்கு இல்ல. சில கடன் வேணாம், ஒரு 1 லட்சம் கோடி வந்து எக்ஸ்ட்ரா வாங்க வாய்ப்புகள் இருக்கு. 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி மாத்துறாங்கல்ல. சிலது மட்டுமே ஒன்றிய அரசு கிட்ட அப்ரூவலுக்காக நிக்குது, இன்னும் சிலது வந்து நிறைவேற்றப்பட முடியாத பட்ஜெட் பிரச்சனை. கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் வந்து சமீபத்தில் தூய்மை பணியாளர் போராட்டத்தை சொல்றாரு, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒன்றிய அரசு சொல்றீங்களோ ஒத்துக்கிறேன், ஆனா தமிழ்நாட்டில் நீங்க சொல்லணும் செஞ்சது கூட செய்யல அப்படின்ட்டு அவர் நேரடியாக சொல்லியிருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. சண்முகம் அவர்கள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு நீங்க ஒன்றிய சொல்றீங்க, அதை நாங்கள் ஏத்துக்கிறோம், ஆனா எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசே கை காமிச்சிட்டு இருக்காதீங்க, செய்யுங்க, இல்லைன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. கண்டிப்பா கூட்டணி சொல்லும் போது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ ஓய்வூதிய திட்டம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னாரு. எல்லா கட்சி அதிமுக அதை மொத்தமா கைவிட்டுச்சு. ஆனா அதை எப்படியாச்சும் அரசு செயல்படுறதுக்கு இந்த ஊழியர்கள் தான் காரணம், அதனால இதை நான் எப்படியாச்சும் கொண்டு வருவேன்ற இடத்துல விடாப்பிடியா நிக்கிறது இருக்குல்ல. கடைசி வரைக்கும் விடாப்பிடியா நின்னாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சாதிச்சு காட்டிருக்காரு. அது 4 வருஷமா இருந்துட்டு கடைசி தேர்தலுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி செய்யறீங்க அப்படின்னா அவங்களோட வாக்குகள் வேணும் அப்படிங்கிறது. 4 வருஷமா போய் தூங்கிட்டாங்க. இப்ப செவிலியர்கள் தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் எப்ப தீர்வு கொண்டு வராங்க? எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. அப்போ கடைசி வரைக்கும் இழுத்து அடிப்பீங்க. நான் வந்து குழு அமைக்கிறேன், அது ஜனவரியில் சொல்லுவாங்க, பிப்ரவரியில் சொல்லுவாங்கன்னா நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே. இவங்களுக்கு பிளானே என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டோம், நான் ஆட்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க மறந்துடுவாங்க. லாஸ்ட் டைம்ல பண்ண 4.25 வருஷத்துல பண்ணாதான் மறக்க மாட்டான். ஏன்னா அந்த எஃபெக்ட் அந்த ஹீட்ல இருக்கும், நமக்கு பண்ணாரா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுறான்னு மக்களை இன்னும் முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் சொன்னது போல நான் மாணவர்களை டைரக்டா அப்படி சொல்லல, பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பண்ணுவாங்கன்னு சொல்லல, வாய்ப்பு இருக்கு. சரி, அவர்களை வழிகாட்டுறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, அதையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் 1000 ரூபாய் இந்த மாணவர்கள் கொடுக்கறதுக்குல அதையும் எலெக்ஷன் டைம்ல கொண்டு வந்துருக்காங்க இல்லையே, அது முன்னாடிலேருந்து செயல்பட்டு தானே இருக்கு. அப்போ வளர்ச்சியை நாங்கள் வந்து சமமாக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சிகள் தான் இதுவே தவிர சொல்றாங்க லேப்டாப் வந்து எலெக்ஷன் டைம்ல சும்மா கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இது கொடுக்க வேண்டியது கொஞ்சம் தாமதமாயிருக்கு. ஏதோ ஒரு அந்த கடைசி 6 மாதத்துலயும் கடைசி 3 மாதத்துலயும் வந்து கொடுக்குறீங்கிறத நான் வைக்கக்கூடிய விமர்சனம். தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி கொடுக்காமலும் இல்லை, இதுக்கான திட்டங்களும் நிறைவேற்றிட்டு இருந்துச்சு. இப்போ முடிய போற நேரம்ன்றதால இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு அரசு துரிதமா செயல்படுது. இன்னுமே இதுக்கு வரைக்கும் செயல்பட்டுருச்சு, வேகமா செயல்பட்டு இருந்துச்சு, இன்னுமே கொஞ்சம் துரிதமா செயல்படுது. அப்படிதானே எடுத்து தேர்தலுக்கு முன்னாடி 4 மாதங்கள் தான் ஃபாஸ்ட்னா எங்க போறது? ஒரு ஆளு இது எல்லா நேரத்திலையும் இதுக்கு முன்னாடி அவர் கடைசி நேரத்துல தான் வந்து அவசரமா சில திட்டங்கள் அவங்களும் கொண்டு வந்தாங்க. கடைசி நேரத்துல திட்டங்கள் கொண்டு வரதுன்றது தமிழ்நாட்டுடைய இயல்பு, அரசியல் உலகத்துடைய இயல்பு. இது என்னமோ ரொம்ப குழப்பிக்குது. இதனால மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் ஒன்றும் இல்லை. இப்போ பாஜக பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுவும் தேர்தலுக்காக தான். ஆனா அது அடுத்த வாட்டி வருமானு கேட்டா கிடையாது. இப்ப அவங்க தான கொடுக்குறாங்க. நீங்களும் பிஜேபி ஒரே மாதிரி நான் சொல்றேன், அவங்க கொடுத்தா தேர்தலுக்காக ஒத்துவாங்களா? இவங்க கொடுத்தா தேர்தல் ஒத்துக்க மாட்டாங்க. நான் முடிச்சிரேன் ப்ளீஸ். இப்போ 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவசரமா கொடுத்து அடுத்த வாட்டி அது நிலை இல்லை. ஆனா இந்த மாதம் 1000 ரூபான்றது கண்டிப்பா எல்லாம் நான் இருக்கணும் இல்லையோ எப்பயுமே சரி உனக்கான அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து உன்னோட தன்மானத்துக்கானது தாண்டா. அப்ப இது மக்களுக்கான திட்டம். இதை வந்து நீங்க தேர்தலுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. தேர்தலுக்காக தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். தேர்தலில் வாக்குன்றது எல்லா கட்சியும் எதிர்பார்க்குற விஷயம். ஆனால் என்னத்தை கொடுத்து வாக்கு எதிர்பார்க்குறோம்? கல்வியை கொடுத்து வாக்கு எதிர்பார்க்குறோம்.
பெண்களுடைய முன்னேற்றத்தை கொடுத்து வாக்கு எதிர்பார்க்கிறோம். இதுதான் திமுகவுடைய இல்ல நிலை. அதே கடைசி அதே வரைக்கும் 1000 ரூபாயும் அதே பேருந்தும் வந்து கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸில் போகிற 1000 ரூபா வந்துருச்சா அப்படின்னு கேட்குறது மேக்கப்லாம் போடுவீங்கன்னு பேசுகிறாருல கதிர் ஆனந்த் பேசுகிறாருல எம்பி. 1000 ரூபா வந்துருச்சு மேக்கப்லாம் போட்டு பளபளப்பாக இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு பேசுகிறாருல. அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேள்வி வருதுல்ல. நீங்கள் கொடுக்குறதும் கொடுத்துட்டு அதை ஓசின்னு சொல்லுவீங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு இந்த 1000 ரூபா யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னார் அந்த 1000 ரூபாய் எங்கே யூஸ் பண்ணுவாருன்னா கதிர் ஆனந்த் பேசுகிறாருல தேர்தலில் 1000 ரூபா வந்துருச்சு போல இருக்கு பளபளப்பாக இருக்கீங்க மேக்கப்லாம் போடுறீங்கன்றாரு. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? ஓசி பஸ்ன்னு சொன்னது யார்? பொன்முடி தானே பேசினார். அப்போ நீங்கள் கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறீங்க? அவங்களோட நலனுக்காக கொடுக்குறீங்களா அல்லது உங்களை வந்து நான் கொடுத்தோம் சொல்கிறதுக்காக செய்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. ஒரு கவர்ச்சிகர திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையை நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2026 தேர்தலில் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் நீங்கள் சரியான மாற்று முன்வைக்கிறீங்கிற காரணத்தை. ஏன்னா இப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சரியாக செய்வோம் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா நாங்கள் ஆண்டுருவோம், நாங்கள் புதுசாக வந்து எலெக்ஷனில் அரசியல் உள்ள தலையை காட்டிட்டு அவங்களுக்கு தான் போட்டி, இந்த விளையாட்டு நாங்கள் விளையாடல. ஏன்னா இதுவரையும் உங்களுக்கே எவிடன்ஸ் தெரியும், தமிழகத்தை அதிக வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக, நல்லது செஞ்ச கட்சியும் அதிமுக. ஒரு புது முகமாக எடப்பாடியார் வந்தார், அவர் வந்தும் பயங்கரமாக செஞ்சுருக்காரு. அது அவருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி எதிர்கட்சியை சமாளிக்கணும். திமுக வந்து ஒரு பயங்கரமான எதிர்கட்சியாக அப்போ இருந்துச்சு எடப்பாடியார் இருந்தப்போ. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணார், அவர் ஸ்டாண்ட் பண்ணி அந்த 4.5 கொடுத்த சான்ஸு ஓகேங்களா, அது வந்து கிடைச்ச ஒரு சான்ஸில் அவ்வளோ செஞ்சுருக்காரு. அப்படின்னா இப்போ திமுகவை எதிர்க்க இவங்க செய்கிற தவறுகளை தட்டி கேட்க எந்த மக்கள்லாம் உரிமைகளை இழந்திருந்தாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்ய அதிமுக மட்டும்தான் மாற்று கட்சியாக கரெக்டாக நிற்குமே தவிர இல்லை கம்பேர் பண்ண கூட இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா மக்கள் சைடு நிற்கிறவங்க வேற, கார்பரேஷன் சைடும் லேண்ட் ரோடில் வந்துட்டு போகிறவங்களும். ஒரு வயலில் இறங்கி போயிருக்காருங்க, வயலுக்குள்ளே எப்படி போகணும்னா வந்து வெறும் காலோட நடந்து போகும். அந்த வயலில் எப்படி போயிருக்காருன்னா கான்கிரீட் போட்டு போயிருக்காரு. இது சுத்த வேடிக்கையாக இருக்குது. மனசாட்சி தொட்டு சொல்ல ஒரு விவசாயி விரும்புவானா, இதே வயலில் நான் வெறும் காலம் நடந்து சேத்துல நடந்து போகிறேன், நான் கஷ்டப்படுற இடத்துல நீ கான்கிரீட் போட்டு தான் நடப்பா அப்படின்னா நீ என்ன எனக்கு ஏற்ற தலைவர்? என்னோட கஷ்டம் உங்களுக்கு எப்படி புரியும்? அந்த ஈரத்தில் சேத்து புண்ணலாம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்க மட்டும் அவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? கான்கிரீட் போட்டு நீங்கள் நடக்கிறீங்கன்னா இது எதை குறிக்குதுன்னா அவங்க வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். இவர் மக்களோட மக்களாக விவசாய நிலத்தில் வேட்டி கட்டி இறங்கி போறாரு, வேட்டி மடிச்சு இறங்கி போயிட்டு நாற்று நடுறாரு, இவர் கான்கிரீட் போட்டு நடந்து போறாரு. அப்போ மாற்று நீங்களே புரிஞ்சுக்கலாம், இந்த திமுகவுக்கும் மாற்று யார் வர முடியும் அப்படின்னா அண்ணா திமுக மட்டும்தான். இது வந்து என்னோட பதில் இல்லை, மக்களோட பதில். இல்லை, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வலுவான எதிர்கட்சியாக அதிமுக செயல்படலை, அதனால மக்களுடைய அங்கீகாரத்தை அவங்க பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்ன மக்களே அதை எடுத்துக்காட்ட நிறைய தேர்தல். நீங்க புதிதாக வந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் என்ன சொல்றேன்னா வந்து ஜஸ்ட் லேர்ன் பாலிடிக்ஸ் அண்ட் தென் என் கூட வந்து பேசுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா புதுசா வந்திருக்கீங்கல்ல. இல்ல இப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா கூடுதலா நான் இதை வந்து அதிமுகவினுடைய சார்பாக நான் உங்ககிட்ட முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா நீங்க களத்திலே இல்லை அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லுது, ஒரு கட்சி சொல்லுது. அப்படிங்கிற போது நீங்க அதுக்கு என்ன எதிர்வினை ஆடுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இல்லை. அந்த களத்தில் நீங்கள் இறங்கி பார்த்தா தானே தெரியும் களத்தில் யார் இருக்கான்ட்டு. இது வரைக்கும் மக்கள் கஷ்டத்தில் என்னங்க வயசாகுது அவருக்கு? இது வரைக்கும் பிரச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக முடிச்சிருக்காரு, எல்லா மக்கள் கஷ்டத்தை கேட்டிருக்காரு, எங்கே என்ன பிரச்சனைட்டு ஒரு முதலமைச்சர் செய்யாத வேலையை எதிர்கட்சி தலைவர் செஞ்சுட்டு இருக்காரு. எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைட்டு இறங்கி போய் கேட்குறாரு, மக்கள் கூட இறங்கி போய் கேட்குறாரு. இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் செய்வாங்களா? செய்ய மாட்டார். இந்த மாதிரி இதுக்கு மேலே களத்தில் யார் இறங்கணும்? களத்தில் உண்மையாகவே சொல்கிறேன், அதிமுக மாதிரி யாருமே களத்தில் இறங்கி சண்டை போட முடியாது. சண்டை போடுறது சண்டை இல்லைங்க சொல்றேன், சண்டை ஐ மீன் மக்கள் கூட மக்கள் கஷ்டத்தை கேட்கறது. சரிங்களா? என் கூட இருந்து போனவர் அவரு, என் கூட கொடி கட்டினவர், என் கூட ஐ மீன் என்ன சொல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என் கூட இறங்கி கொடி கட்டினவர், என் கூட போஸ்டர் ஓட்டினவர், அவருக்கு தான் என் கஷ்டம் தெரியும். அவர் களத்துக்கு இறங்க தேவையே இல்லை, அவர் இருக்கிறதே களம் தான். களத்துல இருந்தா அவரே போனார், என் கூட இருந்தா மேலே போனாரு. என் கூட இருந்து போனவருக்கு தான் அங்க என்ன கஷ்டம் இருக்குன்றது தெரியும். இது ஸ்டாலின் அவர்கள் வந்து புரியாது. சொன்னது போல அவர் வந்து நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. வெள்ளம் வந்துச்சு, நமக்கு எல்லாரும் மறந்து போட்டோம். சென்னையோட வெள்ளம் 15-16 வந்துச்சு. இதே ஹைகோர்ட் தான் சொல்லிச்சு மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு. களத்துல யாருமே அன்னைக்கு காணும். அன்னைக்கு இறங்கி வேலை பார்த்த திமுக இன்னைய வரைக்கும் சரி மக்களுக்காக களத்துல நின்றுட்டு இருக்க திமுக தான். இறங்கி போயிட்டு எத்தனை தொகுதிகள்ல உள்ள போய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணும்ல. தொடர்ந்து வந்து கருணாநிதி காலகட்டத்தில இருந்து ஸ்டாலின் நின்னார், கருணாநிதி நின்னார், ஸ்டாலின் நின்னார், உதயநிதி நிற்கிறார், அடுத்து இன்பநிதியும் வந்து நிப்பார்னா நீங்க சரி பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே வைக்கணும். நம்ம மக்கள் சரி பண்ணிட்டா நீங்க ஏன் போய் நிக்க போறீங்க தண்ணியில, சென்னை வெள்ளத்துல சாக்கடையில நிக்க போறீங்க? சரி பண்ணிட்டா அது மட்டும் போயிட போகுது. நீங்க வந்து போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு தான் வந்து வராருங்கிறது அது தேவையில்ல. வந்து நீங்க வரவே தேவையில்ல, போட்டோ ஷூட்டே நடத்த தேவையில்ல. நீங்க நின்ன இடத்துல இருந்து செய்யறீங்களா? உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க காவல்துறை, அரசு கட்டமைப்பு எல்லாமே, பணம் எல்லாமே இருக்கு.
நீங்கள் வந்து நின்று ஃபோட்டோ ஷூட் தான் எடுப்பீங்க அப்படின்னா அது வந்து களம் கிடையாதுல்ல. நீங்கள் செஞ்சீங்களா தானே களம். நல்லா செஞ்சுட்டாங்கப்பா நல்லா பாலம் போட்டாங்கப்பா அப்படி தானே சொல்லணும். தண்ணி நிற்கலப்பா அப்படின்னு சொல்லணும்ல. எப்பயுமே வந்து தண்ணி நிற்கும் போது நின்றுக்குவீங்க, தண்ணி போகுதா போகலையான்னு மோட்டர் வச்சு படகு வச்சு ஓட்டுவீங்கன்னா அது வந்து களம் கிடையாது. தண்ணி நடந்துச்சு. அவங்க தூய்மை பணியாளர் போராட்டத்தில் இருந்த தலைமையே சொல்கிறாரு, அவர் இங்கே வந்திருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் வந்திருக்கும், அதன் மூலமாக இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக கலைச்சோம் அப்படி. ஏன்னா அந்த கோர்ட் கேஸே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் போகிற வழியில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கலைச்சி விடுங்கன்னு சொன்ன அதுவும் திமுகவை சேர்ந்த நபர் தான். ஓகேங்களா. தூய்மை பணியாளர் போராட்டத்தை கலைச்சி விட்டது கூட்டம் அதிகமாக இருக்குது, போகிற வழியில் இடம் பிரச்சனையாக இருக்குன்ட்டு. விஜய் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு தெரியும், எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்திருக்கும் தெரியும். இப்போது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும்போது அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தானே. ஸ்டாலின் எப்படி ரோட் ஷோவில் வராரு, உள்ள எப்படி போகிறாரு, அவர் எப்படி திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறார் ரோட் ஷோ, அவர் எல்லாருக்கும் தானே, எல்லாத்துக்கும் தான் சட்டம், அவர் மட்டும் ரோட் ஷோ போவார்னா அப்போது எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு இவ்வளோ சிக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தானே தாவேக்கா வந்து இந்த நிலைப்பாடில் இருக்குது. போகலாமா வேணாமா நீங்களே பார்த்துக்கணும், இதுக்கு மேலே வந்தால் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு காவல்துறை தரப்புலேருந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது எப்படி அதை சரி செய்ய முடியும்? அதாவது இரண்டு பக்கமே தவறு இருக்குங்கிறத ஒத்துக்கலாம், சரிங்களா. இரண்டு பக்கமே தவறு இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஆனால் கூடுதல் பொறுப்பு அரசுக்கு தானே, உங்களை நம்பி தானே வரான் அப்படிங்கிறது தானே யதார்த்தம். யாரு வந்தாலும் மக்களோட பாதுகாப்பு யார் கையில் இருக்குன்னா காவல்துறை தரப்பு. கடைசியாக யாரை கேள்வி கேட்பாங்க? நீங்கள் சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கும், கடைசி யாருக்கு கேள்வி வைப்பாங்க? இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தானே கேட்பாங்க, அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தானே கேட்பாங்க. அப்போ நீங்கள் தானே கூடுதல் பொறுப்பாக இருக்கணும். சார் அப்படி தானே சார் உங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, கட்டுப்பாடுகள் விதிச்சா எங்களை அடக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க. அது ஒரு சில பேருக்கு மட்டும் இருக்குன்னு தான் சொல்றேன். திருவண்ணாமலையில் இப்போ கனிமொழி அவர்கள் கூட்டம் போட்டாங்க, 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. கரூர்ல கூட்டம் போட்டாங்க 1 லட்சம் பேர், திருவண்ணாமலையில் கூட்டம் போட்டாங்க 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர். அதுவும் இல்லாம சில ரீல்ஸுக்கெல்லாம் வந்து 10-15 பேருக்கு வந்து பேமெண்ட் கொடுத்தே சொல்லி 1 லட்சம் பேர் உள்ள இருந்தாங்க, 1 லட்சம் பேர் வெளில இருந்தாங்கன்னா சொன்னாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அனுமதி இருக்குல்ல. 25,000 பேருக்கு அனுமதி இருக்கணும். அவங்க ஆதார் கார்டு யார் யார் வராங்கன்னா கேட்கணும். ஈரோடுல கேட்டாங்க, ஏன் மாத்துறாங்க? நெறிப்படுத்தப்பட்ட கூட்டத்துக்கும் அல்லது நெறிப்படுத்தப்படாத கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது ரசிகர் கூட்டமா மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சொல்லிட்டே இருக்கலாம், உங்களுடைய தொண்டர்கள் சொல்லிட்டே இருக்கலாம், ரசிகர்கள் தொண்டர்கள் யாரு. ஒரே ஒரு விஷயம், இங்க வந்து எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம்லாம் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அரசியல் தெரியும்லாம் கிடையாது. அரசியல் தெரிஞ்சுதான் திமுக ஆட்சிக்கு வர முடியாது. முதல்ல மக்களுடைய அறியாமையிலையும் மக்களுடைய வறுமையிலையும் வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கு ஸ்டாலின் அவர்கள். ஒரே ஒரு கேள்வி, ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதிக்கு பிறகு, கருணாநிதி அப்படிங்கிற ஒரு தலைவர் இருந்ததுனால, திமுக கட்சியில் இருந்ததுனால அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. 2021 பணம் கொடுக்காம 2021 மக்களுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணாம, அதுவும் ஈரோடு தேர்தலாம் பார்த்தீங்கன்னா மக்களை பட்டி பட்டியாக அடைச்சி கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, குடம் கொடுக்கறதெல்லாம் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்காம திமுகவிலிருந்து வெளியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சி தொடங்கி, உதயநிதி ஸ்டாலின் கட்சி தொடங்கி தனியாக வந்து ஒரு சின்னத்தில் உதயசூரியன் இல்லாமல் ஒரு தனியாக நின்று வெற்றி பெற முடியுமா? இவங்க வந்து மக்களோட வறுமையை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே தெரியுது. இப்போ ஏன் மக்கள் வந்து நீ வரணும்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்னால தான் மக்கள் வந்து தாவேக்காவுக்கு இந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒத்துக்காமல் போங்க, மக்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருக்குது, அரசியல் முழுமையாக தெரியுது அப்படிங்கிறதுலாம். இங்கே வந்து என்ன எக்ஸாம் எழுதலை, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம் நம்ம. அதே மாதிரி சீமான் கட்சி, நாம் தமிழ் கட்சியில் சொல்லணும்னா பேசுவாரா, 5 நிமிஷம் பேசுவாரா, 10 நிமிஷம் பேசுவாங்க. இங்கே வந்து மேடை பேச்செல்லாம் பண்ணலங்க, இங்கே வந்து பட்டிமன்றம் நடத்தலை. மக்களோட பிரச்சனையா 5 நிமிஷம் பேசுறான்னா 50 நிமிஷம் பேசுறாங்க. இன்னைக்கு யாராச்சும் உங்களுக்கே தெரியும், ஊடகங்களில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு இருக்க ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 2 கோடி பேர்னு வச்சுங்க. இன்றைக்கு அரசியலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எவ்வளவு நேரம் இப்போ மக்கள் பிரச்சனையா இல்லையா சார்? திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து 2 கட்சியோட அரசியல் நிலைப்பாடுங்கிறேன் நான். இல்ல அது மக்கள் பிரச்சனை கிடையாது. மக்கள் முஸ்லீம்கள் வந்து போராட்டம் பண்ணாங்களா? முஸ்லீம்கள் போராட்டம் பண்ணாங்களா? முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி போய் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா? முஸ்லீம் அமைப்புகள், கட்சிகள் சொல்லுது. ஒரு பதட்டமான சூழல் உருவாகுது. அது யாரு உருவாக்குறது கேட்கிறேன். இந்து முன்னணி, RSS, பிஜேபி ஒரு பக்கம் வந்து இதை பிரச்சனையாக்கி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தீனி போறது திமுக அரசா இருக்குல்ல. இப்போ 2 நிலைப்பாடு தானே. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஓட்டு வேணும்னு ஒரு ஆளு, இந்த பக்கம் இந்த குரல் கொடுத்தாச்சுங்க. ஆதவர்ஜன் அவர்கள் குரல் கொடுத்தாச்சு. நீங்க கொடுக்கலன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, ஒரு நாய்க்குட்டி இறந்ததுக்கு வந்து அழுகிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி ட்வீட் போட்டார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ அதே போல டிவிகேல பொதுச் செயலாளராக இருக்காரு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்காரு, துணை பொதுச் செயலாளராக இருக்காரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்றதுங்க அரசியல் கருத்து தான். நீங்க வந்து தலைவர் மட்டுக்கிட்டே தான் வருது அப்படிங்கறத 2021 திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு விஜய் அவர்கள் அப்படியெல்லாம் இல்ல போனார்.
அப்படியெல்லாம் இல்லை. எப்படி இல்லைன்னு நீங்க அதாவது அந்த ஆதரவு எடுத்துக்கிட்டாங்கன்னா சொல்ல முடியுது. அந்த ஆதரவு அந்த ஆதரவு பணிக்குழு மேலாண்மை உறுப்பினர் அவர் தான் சொன்னாரு, எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் போய் பாருங்க. நான் எங்களோட தலைவரை வந்து அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொன்னாரு. ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. அதான் அந்த அதான் சொல்றேன். அந்த ஆதரவு தெரிவிச்சாரு. எங்க தலைவர் ஆதரவு தெரிவிக்கணும். விஜய் அவர்கள் வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரா? ஆதரவு தெரிவிக்கணும். அதான் மனசாட்சி இல்ல இல்ல ஆதரவு தெரிவிச்சாரு, மனசாட்சி இல்லையா? அதுதான் சொல்றேன். நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல, பயன்படுத்தி ஓட்டு வாங்கிட்டீங்கல்ல, பயன்படுத்தி ஓட்டு வாங்கிட்டதுக்கு தான் அவர் அப்படி கேள்வி கேட்கிறாரு. விஜய் அவர்கள் ஆதரிச்சாரு 2000. அப்படி எடுத்துக்க முடியாது. நீங்க விஜய் அவர்கள் நிறைய சொல்லணும்ல. கவின் படுகொலைன்னு எடுத்துக்கிட்ட போது ஏங்க அவங்க எல்லாம் கட்சியில அதுதான் சொல்றாங்க. அவங்க வெளியிடுற அறிக்கையை நீங்க ஏத்துக்கணும், கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு தான் சொல்றீங்க. அவர் தான் சொன்னாரு. அதுதான் சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து திமுக ஆதரவு விஜய் அவர்கள் கருப்பு சிவப்பு வண்டியில வந்தாரு அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அஜித் அவர்கள் வந்தது வந்து கருப்பு சிவப்புன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்கல்ல, மாஸ்க் முதற்கொண்டு சொன்னாங்கப்பா. எங்களுக்கு ஆதரவுன்னு சொன்னது திமுக கட்சி, அதை தான் அவர் கோட் பண்றாரு. சரி, ஆதரவு ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இதே திமுக தான் வந்து தீய சக்தி. எப்ப தீய சக்தி சொல்றாங்க? அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கும் தீய சக்தியா தான் இருந்திருக்கு. ஆனா 2021 தீய சக்தின்ற வார்த்தை முதல்ல என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அது என்ன வார்த்தை? இங்க பெரியார் இங்க கொள்கை தலைவரான்றீங்க, முதல்ல தீய சக்திக்கு என்ன முதல்ல பொருள்? எதனால இவங்க தீய சக்தின்னு சொல்றீங்க? அதாவது ஒரு விஜய் அவர்களால ஐடியாலஜி கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு நீங்க ஒரு ஆபாசமான விமர்சனம், அருவருப்பான விமர்சனம் அப்படின்னா காமராஜர் அவர்களை எப்படியெல்லாம் கேலி சித்திரம் பண்ணி முரசொலியில் வெளியிட்டாங்கன்னு போய் பாருங்க. இப்போ உங்களோட அரசியல் என்னவா இருக்கு? அப்போ தீய சக்தி தான் சொல்லுவாங்க. நீங்க அரசியல் ரீதியாக மோத மாட்டீங்களே. இன்றைக்கும் விஜய் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க தனி மனித தகுதி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சொல்லலாம்ல, இப்போ நம்ம விமர்சனம் வைக்கலாம்ல. இப்போ வைகோ அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு இன்டர்வியூவில் சொல்றாரு, ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது, ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதை தாண்டி கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி திமுக என்ன பண்ணுதுன்னா, யார் வந்தாலும் சரி அவனோட பர்சனலாக பேசு. ஜெயலலிதா அம்மையார் பற்றி ஸ்டாலின் என்ன பேசினார், கருணாநிதி அவர்கள் என்ன பேசியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசியலை தாண்டி தனி மனித தாக்குதல் பண்ணும்போது தான் தீய சக்தின்னு சொல்றாங்க. அதில் என்ன தவறு இருக்கு? திமுக சொல்றதுல என்ன தவறு இருக்கு? தீய சக்தி தான் திமுக. இந்த ரெண்டு கட்சிகளை விட நாங்க தான் மாற்றா இருப்போம் அப்படின்னு டிவிக்கு முன்வைக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்ன? இதனால நாங்க மாற்று அப்படின்னு சொல்றோம், இதனால நாங்க அவசியமா ஆட்சிக்கு வந்தே ஆகும் அப்படின்னு நீங்க இளைஞர்கள் வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான தொடக்கத்திலே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். தாவேக்கா வந்து என்ன செய்யும், தாவேக்கா வந்து மக்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா எப்பயுமே ஒரு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எப்பயுமே இருக்கும். இவங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. மக்களோட ஆதரவு ஏன் தாவேக்காவுக்கு அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு காரணம்னா, அதிமுக தேவையில்லை, அதிமுக தேவையில்லை, பிஜேபி காங்கிரஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் வந்து மக்கள் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான மாற்று இவர் தான். இல்ல இப்ப நீங்க இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைன்னு ஒண்ணு இல்லைங்க, யாருமே இல்லைங்கிறதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் நான் முதல் பதில் வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டேங்கிறேன். இப்போ இந்த பதில் வந்து மறுபடியும் அதே சொல்லணுமான்னு கேட்குறேன். இப்போ இந்த பதில் என்னன்னா, திமுக ஆட்சியோட இப்போ தாவேக்கா ஒரு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரார். நீங்கள் இதற்கு முன்பு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பிரச்சனையின் போது வந்து தலைவர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பார். அதில் ஒரு விஷயம் சொல்லுவார், தாவேக்காவோட நிலைப்பாடு திமுக ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி தான் எதிர்க்க முடியும், அதிமுக போய் எதிர்க்கணும் அவசியம் கிடையாது, காங்கிரஸை போய் எதிர்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ திமுக யாரை எதிர்க்குது? பிஜேபி எதிர்த்துக்கு தானே இருக்கும். யார் எதிர்க்கலன்னு சொல்றீங்க? எதுல வந்து எதிர்க்கலன்னு சொல்றீங்க? எதுல வந்து எதிர்க்கலன்னு சொல்றீங்க? எந்த விஷயம்? இந்த ஜனநாயகன் படம் வந்து உங்களுடைய ஜனநாயகன் கேவின் ப்ரொடக்ஷன் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. கேவின் ப்ரொடக்ஷன் தொழிலாளர் தாக்கப்படுறாங்க, மக்கள் பிரச்சனை, அடுத்த நாளே உடனே ஒரு கண்டன வருது. சரி, ஓகே, நீங்க கண்டிக்கிறீங்க. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாமல் இருக்கிறது மக்கள் பிரச்சனையா? அதுக்கு அரசியல் கட்சி பேசலாம். விஜய் அவர்கள் பேசுவாரு, விஜய் அவர்கள் பேசுவார். ஆனா எஸ்ஐஆருக்கு யார் பேசுறது தமிழ்நாட்டில் எடுபட்டுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அதான் பாஜக ஸ்டாலின் அவர்கள் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எஸ்ஐஆரை தலைவர் விஜய் அவர்கள் பேசிய அந்த 8 நிமிட வீடியோவில் எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காருன்னு அதன் பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஏன்னா அவரை வந்து மக்கள் பார்க்குறாங்க, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்க்குறாங்க. அவர் வந்து 80 நிமிஷம் பேசணும் அவசியம் இல்லை, 8 நிமிஷம் பேசினாலும் போதும் தான். அதெல்லாம் வந்து நீங்க ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ணாதீங்க, ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ணாதீங்க, அது போதுங்கிறேன் நான். இல்ல நாயக வழிபாடு போதுங்கிறீங்களா நீங்க? நாயகன் வழிபாடு இல்ல, நான் வந்து அவர் சொன்ன கருத்து 8 நிமிஷத்துல மக்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றேன். அதாவது 20 நாளா தமிழ்நாடே தூங்கிட்டு இருந்துச்சான். திமுக அதோடைய கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் பேசாதத, விழிப்புணர்வு ஏற்படுத்தாதத
விஜய் ஒரு 8 நிமிஷத்தை சாதிச்சுட்டு சாதிச்சிட்டாரு. உதயநிதி பேச சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை உதயநிதி பேச சொல்லுங்க. எத்தனை பேர் பாக்குறாங்க? உதயநிதி ஒரு பாட்டு எத்தனை பேர் பாக்குறாங்க? உதயநிதி பேசுனத திமுக கட்சியாரங்க கூட பார்க்க மாட்டான். திமுக கட்சியாரங்க கூட பார்க்க மாட்டான். மக்களுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒண்ணு இல்ல, விஜய் படம் விழிப்புணர்வு தாங்க. மக்கள் பார்வை. நான் வியூஸ சொல்லல. ஒரு விஷயம் இருக்கு, நான் வியூஸ சொல்லல. நான் பார்வை அந்த வியூஸ் சொல்லல. மக்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்கப்போ அது இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இல்ல அது புரியுது எனக்கு. இப்போ ஒரு வீடியோ வெளியிடுறது மட்டுமே போதுமானதா இருக்குமா? ஒவ்வொரு கட்சியும் வேலை செய்யணும். எஸ்ஐஆருக்கு வந்து எல்லா கட்சிகளுமே வேலை செய்யறாங்க. அவங்க இப்ப திமுக கட்சி வேலை செய்யுது, அதிமுக செய்யுதுன்னா அந்த நேரத்துல தாவேக்காவும் செஞ்சிச்சுதான். தன்னுடைய வாக்கை காப்பாத்தீங்க, உங்களோட வாக்கை காப்பாத்தீங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? தாவேக்கா மட்டும் உங்களோட வாக்கை காப்பாத்தீங்க, உங்களுக்கு சொந்தக்காரவங்க மற்ற கட்சி யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாக்கு உரிமையை காப்பாத்துங்க, வாக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்க அரசியலை தாண்டி விட்டுருங்க. ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேசினார்னா அது மக்கள் பிரச்சனையா இருந்துச்சுன்னா நிறைய பேர்ட்ட போய் சென்றடையும். அல்லது புதிதாக ஒரு நடிகர் பேசினார்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போய் சேரும். விஜய் அவர்கள் வந்து எஸ்ஐஆர் பேசினது வந்து ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தான், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் பேசியிருக்காரு. முதல்ல எஸ்ஐஆர் குறித்து பேசின தமிழ்நாட்டில் பேசின கட்சி டிவிகே தான். முதல்ல தீர்மானம் நிறைவேற்றினது தாவேகா. ஜனநாயக திரைப்படம் வருது, அதுக்கு சென்சார் ப்ராப்ளம் வருது. பாஜக எங்க? பாஜகன்ற வார்த்தை எங்க? யாரு கீழே அது வருது? ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு? அது பிரச்சனை இல்லை, தப்பா கூட பேசுங்க. ஆனா பாஜகன்ற வார்த்தை ஒரு நிர்வாகியோடைய இதுல மூவி பராசக்தி, ரெட் மூவி பராசக்தி. ரெட் ஜெயின் வந்து இன்பன் உதயநிதியோடது. இன்பன் உதயநிதியோ வந்து பாஜகன்னு எங்கேயாவது ட்வீட் போட்டிருக்காங்களா? இல்ல அவங்க பிரச்சனை, அது கேவின் பிரச்சனைங்க. அது கேவின் பிரச்சனைங்க. ஜனநாயகன் வந்து டிவிக்கு பிரச்சனை கிடையாது, டிவிக்கு பிரச்சனை கிடையாது. அதுல நீங்க தெளிவா இருக்கீங்க. ஜனநாயகனுக்கும் அரசியல் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படி கேவின் பிரச்சனைங்க. அதை சரி பண்ண போறாங்க. ஆனா அதுல வர புரியுது உங்களுக்கு? இது வந்து செய்யறாங்க அப்படிங்கறது வந்து இதை சரி செய்ய வேண்டியது யாரு? கேவின் ப்ரொடக்ஷன். அவங்க பாக்குறாங்க. அவங்க நேற்று அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு நாங்க 19ஆம் தேதி சொன்னது என்னது, 5ஆம் தேதி எங்களுக்கு புதுசா ஒண்ணு வருது, மறு ஆய்வுன்னு சொல்றாங்க. இதுல நடக்கக்கூடிய சிக்கல்களையும் தாண்டி நம்ம படம் வரும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல, அரசியல் பின்னணி இருக்கா இல்லையான்னு உடனே எப்படிங்க கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு புரியல. நீங்க வந்து இன்னைக்கு நடந்தது நாளைக்கு சொல்லணும், இன்னைக்கு சொல்லணும், இப்ப 10 மணிக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க முடியாதுல்ல. அது எப்படி ஒரு வருமானம் தாக்கப்படும் போது உடனே ஆசிரியர் போராட்டம் பண்ணாங்களா? ஆசிரியர் சென்னையில போராட்டம் பண்ணாங்களா? தூய்மை பணியாளர்கள் வந்து சாக்கடையில் இறங்கி போராட்டம் பண்ணாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து என்ன பதிவு பண்ணாங்க? என்ன பேசுறாங்க? போராட்டத்தில் இருக்காங்க. செவிலியர் போராட்டத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சிடிஆர் இருக்காங்க சார். எல்லா போராட்டமும் மக்களோட தான் இருக்காங்க. மக்கள் வந்து தாவேக்காவை தான் நோக்கி வராங்க. பரந்தூர் விவசாயிகள் யாரும் வந்து பார்த்தாங்க? ஸ்டாலின் அவர்கள் பார்க்க முடியல அப்படின்னு யாரும் சொன்னாங்க? டாக்டர் ஜியோ யாரும் வந்து பார்த்துச்சு? ஃபர்ஸ்ட் எங்க போனா சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை எங்க இருக்கு? பிரதான எதிர்கட்சியாக மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சியா இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து கட்சிகளும் வந்து அதாவது விஜய் அவர்களை வந்து பார்க்குறாங்க. இப்போ மக்களுடைய பிரச்சனை பக்கம் தாவைக்கு இருக்கு, அது மக்களுக்கு தெரியும். நமக்கு தேவையில்லை. மக்கள் பிரச்சனைங்கிறது வேற, அரசியல் வேற, சினிமா வேறங்கிறது கட்சியினருக்கும் புரியுது, மக்களுக்கும் புரியுது. மக்கள் 2026 வந்து எது சரியான இயக்கம் தேவை அப்படின்ட்டு மக்கள் வாக்கு செலுத்தும் போது தெரியும். இறுதியா அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 75 வருடம் வந்து நீங்க கட்சி நடத்திருக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் 50 ஆண்டுகள் வந்து ஆட்சி நடத்துறீங்க. அதாவது 35 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி நடத்திருக்கீங்க. இதற்கு மேலையும் நாங்க தான் 26ல மாற்றா இருப்போம் அப்படின்னு திமுக முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா உங்களுக்கு. அதிமுக எங்க எதிரி, டிவிகே கணக்கிலே இல்லை எதிரி. இந்த வாதங்கள்லாம் மெயினா நாங்க வர விரும்பல. எங்களுக்கு கணக்கிலே இல்லைங்கிறீங்க. அப்படியா சார்? இல்ல சொல்றேன், மக்கள் நலம் முக்கியம். அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும், எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த பிரச்சனையில குறிப்பிட்ட அந்த பிரச்சனையில நாங்கள் எதிர்க்கிறோம். இதுதான் நிலைப்பாடு. ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை. இதில் தான் திமுக தொடர்ந்து பயணிக்கும். இந்த இளைஞர்களை கல்ட்டா மாத்துறது, அவர்களை வந்து அரசியல் நெறியை மீறி போகும்போது அப்போதான் நாங்கள் அதை கேள்வி கேட்க போகிறோமே. அது வரைக்கும் யாரையுமே நாங்கள் கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஏன்னா அது ஒரு கட்சி. ஆனால் மக்கள் பிரச்சனையில் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்துக்கீங்க? ஸோ அதனால் 2026 யார் கூடயுமே எங்களுக்கு போட்டி கிடையாது. எங்களுக்கு மக்கள் நலம் முக்கியம். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் ஆரிய சித்தாந்தத்துடைய எல்லா வடிவுகளும் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. HPVன்னு சொல்லிட்டு கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி. எந்த ஒரு மாநிலமும் யோசிக்காத ஒரு விஷயம், தமிழ்நாடு அதை யோசிக்குது. இன்னைக்கு பல மாநிலத்திலேருந்து பெண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க ஒரு தைரியமா. ஆனால்
ஒன்றும் இல்லை, இவங்க சொன்னாங்க அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ. அதில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னார், இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. எங்கேயோ மனித குலம் தோன்றிய காலத்துல இருந்து பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுன்றது நடந்துட்டு இருக்கு. அது இப்பயும் நடக்குது. எதிர்கொண்டுச்சு அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம்னு கேட்டது யாரு? அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்கு, இதுதான் மேட்ரு. பொள்ளாச்சி இஷ்யூ கம்பேர் பண்ணாதீங்க. பொள்ளாச்சி எல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டானா, ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டானா கொடுத்துட்டீங்க. யார் அந்த சார்னு ஒரு கேள்வி வந்துச்சு, இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் வரல. சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்ல சார் இருக்கா? அந்த சார் சொல்லிருக்குங்க, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லிருக்கு, அந்த சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருக்கு. இதை எடப்பாடியார் வந்து சட்டமன்றத்தில் கேட்டிருக்காரு, இந்த கருப்பு பேண்ட் போட்டு. அதுக்கு வேற நீங்க கலாய்ச்சிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. ஒரு கார் சேசிங் நடந்துச்சு இல்ல, திமுக கட்சி கொடின்னு அது போலீஸ் எடுக்கிறாரு வீடியோ. அந்த டிரைவர் பேசுறான், நான் வந்து அதிமுக கட்சிக்காரங்க, திமுக கொடிங்கிறது வந்து நாங்கள் டோலுக்காக கட்டணும் அப்படின்ட்டு ஏன் பதறீங்கன்னு கேட்குறேன். இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத தாண்டி காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. திருப்பூர்ல வந்து ஒரு காவலர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இங்கே வந்து கோர்ட் வாசலில் திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்துச்சு. நேற்று வந்து ஒரு மாணவன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கான். ஸ்டாலின் அவர்களோட கண்ட்ரோலில் இருக்கா, ஆட்சி அதிகாரம் இருக்கா, காவல்துறை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வைக்க வேண்டியிருக்கு. இதனால மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதற்கு தாவேகாவுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு பயம் போயிருச்சு, அரசாங்கத்து மேல பயம் போயிருச்சு. இப்போ அரசாங்கத்துல இருந்து நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை தெரிஞ்சாலும் பயம் இருக்கும், நான் தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு தான் தண்டனையே இல்லையே. திருவண்ணாமலையில் ஆந்திராவிலேருந்து ஒரு மாணவி, ஒரு பெண் வராங்க, 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. அப்போ போலீஸே இப்படி பண்ணுதுன்னா யாரை நம்பி வெளில வருவாங்க பெண்கள்? இறுதியாக அவங்க 3 பேர்ட்டையும் வைக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனையை நீங்க கவனத்துல கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா. இன்னைக்கு பாஜக கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களா இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம்னு சொல்லிட்டு வருது. அதுல மொத்தமாவே ஒரு மாநில அரசுக்கு மொத்த பொருளாதாரத்தை இறக்குற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இதை எதிர்க்கக்கூடியவங்க ஈரோடு போறாங்க, அங்கேயும் வந்து இந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க, இந்த ஒரு நாள் வேலை திட்டத்துக்காக போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, கூட்டணியில் இருக்கிறதால பேச முடியாது, பாவம் அவங்க. இப்போ உண்மையான பிரச்சனைகளை, மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அரசாக பாஜக அரசு இருக்குது, மதவாதம் இருக்குது. அதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் இருக்குது. அதனால் நிச்சயமாக வளர்ச்சிக்கான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு பாஜக நேரடியாக பாஜக வந்து உள்ளே வந்துடும் சும்மா பயத்துக்காக சொல்லலை. பாஜக உள்ளே வந்துச்சுன்னா மதவாதம் வரும், சாதி படுகொலைகள் நடக்கும், இன்னுமே மோசமான நிலைமை வரும். இதனால ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி, நான் முடிச்சிடறேன், ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்றது ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறதால தான் இன்னைக்கு மற்ற மல்டிநேஷனல் கம்பெனி கூட தமிழ்நாட்டை வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பேட்டன் ரேட்ஸ் அதிகமா எந்த மாநிலத்தில் ரெஜிஸ்டர் பண்றாங்க பார்த்தா தமிழ்நாடு தான். இல்ல நான் சொல்ல என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பாஜக உள்ள வந்துரும், அதனால நீங்க ஓட்டு போடுங்க. இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கு. இதுக்கு எதிராக பாஜக இருக்கு, அந்த பாஜக எதிராக தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுக்காக ஆதரவாக திமுக இருக்கு. இதுதான் எங்க நிலைப்பாடு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்ட்டு கட்சி தலைவர் அவர்களை தாண்டி மக்களோட எண்ணமாகவே இருக்குது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. நலத்திட்டங்கள், மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பு அறிவிப்பார். நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரசிகர் மன்றம் வந்து நற்பணி மன்றமாக மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி, மக்கள் இயக்கம் வந்து கட்சியாக தொடர்ந்து இவ்வளோ காலம் என்ன மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும், வெள்ளமாக இருக்கட்டும், அதே போல் எல்லா காலகட்டங்கள்லையும் மக்களோட நிற்கிது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைப்பாடு. இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நலத்திட்ட உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வெள்ளம்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த வருஷம் வெள்ளம்னு சொல்லிட்டீங்க? எல்லா வெள்ளம், சென்னை வெள்ளம் வந்தபோது இருந்தாரு. கொரோனாவில் வந்து 1 கோடியே 30 லட்சம் கொடுத்துருக்காரு தமிழ்நாடு அரசு, ஆந்திரா, கேரளா எல்லா அரசுக்கும் கொடுத்துருக்காரு. ஒரு சில பேர் வந்து இந்த கொரோனாவில் எங்கே இருந்தார், எர்ணாகுளத்தில் இருந்தாங்க. அரசுக்கு நிதி கொடுத்து அரசு தான் செய்யணும். கொரோனா காலகட்டங்களில் யாருமே வரும்போது நிதி தானே கொடுக்கணும், நிதி கொடுத்துருக்காங்க. இப்போது தூத்துக்குடி வெள்ளமாக இருக்கட்டும் அதற்கும் போயிருக்காரு, இங்கே சென்னை வெள்ளமாக இருக்கட்டும் அதற்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய விருப்பமாக இருக்குது. அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரே வரியில் சொன்னால், தீய சக்தி வெற்றி பெறக்கூடாது அப்படின்னா தூய சக்திக்கு தான் வாக்கு செலுத்தணும். மக்கள் அதை நோக்கி வரப்போகிறாங்க. அதற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தான். அதற்காக 2026 வாக்கு செலுத்துவாங்க. மக்கள் நலன் சார்ந்து, இளைஞர்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அவங்களுக்கும் தெரியும், தமிழக வெற்றி கழகம் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அது 2026 தெரியும் சொல்லிக்கிறேன். பொதுவாக சொல்ல போனோம் அப்படின்னா 2026 மேலே தமிழகம் இருக்கணும், தமிழகமாக இருக்கணும் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா இது வந்து இப்போ தமிழ்நாடா இல்லை, ஸ்டாலின் நாடு, நெக்ஸ்ட் உதயநிதி நாடு, அதுக்கப்புறம் வந்து இன்பநிதி நாடு, அப்புறம் அந்த துன்பநிதி, அந்த மாதிரி நிறைய நாடுகள் வரும். ஏன்னா இங்கே என்ன தேவைன்னா, நான் தப்பு பண்ணால் என்ன கேள்வி கேட்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா தப்பு பண்ணலாம். நீங்கள் வந்து கிங்டம் வச்சுருக்கீங்க, ஒரு அரசாட்சி வச்சுருக்கீங்க.
இவர் ராஜா, அவங்க பையன் நெக்ஸ்ட். ஏன்னா நெக்ஸ்ட் அவனை கேள்வி கேட்க மாட்டான். ஐயா நீங்க தலைமையில இருக்கீங்க, என்ன என் மக்களுக்கு வேலை செய்யல அப்படின்னு கீழே இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டா அவருக்கு பதவி இருக்காது. அந்த பயத்துல மேல இருக்கவங்க சொல்றதான் கீழே இருக்கவங்களும் கேட்கணும். ஸோ என்ன கேள்வி கேட்கறது ஒருத்தர் என் பின்னாடி இருந்தாதான் நான் கரெக்டா வேலை செய்வேன். அதிமுக இது வரைக்கும் அந்த தப்பு எதுவும் செஞ்சதில்லை. இது வரைக்கும் கரெக்டா மக்கள் கூட இருந்து வேலை செய்யுது. இதுக்கப்புறம் திமுகவை தமிழ்நாட்டில் ஆள விட்டோம் அப்படின்னா அமைச்சர்கள், அவங்க அமைச்சர் எல்லாரும் பேசுறது நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஓசி பஸ், அப்புறம் ஒரு சாதிய பெயரை வச்சு பேசியிருப்பாரு ஒரு அமைச்சர். இன்னொருத்தர் இப்ப சேகர் பாபு என்ன பேசினா, சாப்பாடு சாப்பிட்றியா வேற ஏதாச்சும் சாப்பிட்றியா அந்த மாதிரி. இது மக்கள் கிட்ட பேசுற பேச்சான்னு சுத்தமா புரியல. ஏங்க இருக்கட்டும், மக்கள் மேல தப்பு இருக்கட்டும், உங்க வேலை என்னது? மெச்சூரிட்டான அமைச்சர் என்ன பண்ணணும்? மக்கள் அறியாதவங்க, நாங்க மரியாதை, நாங்க படிக்கலங்க, எங்களுக்கு தெரியாது. அதை நாங்க எங்களுக்கு எப்படி எங்க பேசணும் அமைச்சர் என்ன பேச. நீங்க படிச்சிருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்களா, அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கீங்க, நீங்க தானே எங்கிட்ட மெச்சூர்டா பேசணும். நீங்க சொல்லணும், இல்லப்பா இங்க கத்தக்கூடாதுன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சாப்பாடு சாப்பிடுறீங்க, வேற எதை சாப்பிடுவாங்க எனக்கு புரியல. ஏங்க எங்க கஷ்டத்தை நீங்க சாப்பிடுறீங்க, என்னோட வேர்வையை நீங்க சாப்பிடுறீங்க, எங்க பணம் தான் உங்களுக்கு வரியா வருது, அதுதான் உங்களுக்கு சம்பளம் வருது. எங்க கஷ்டத்தை நீங்க சாப்பிட்டுட்டு எங்களை திருப்பி பார்த்து என்ன சாப்பிடுறேன்னு கேட்கறது. நாங்கள் திருப்பி உங்களை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஏன்டா நீ சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றேன் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? அப்படி பேச முடியாது. ஏன்னா வயசுல பெரியவர் மரியாதை கொடுக்கணும். அப்போ நீங்க இந்த 4.25 வருஷத்துக்கு இவ்வளவு ஆணவம் அவங்களுக்கு வந்து தலை மேல இருந்து கொண்டு ஆடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்னும் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம், மக்கள் தெரியாம கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் என்னதான் செய்வாங்க? இல்ல ஒண்ணுமே புரியல. மக்கள் மேல பயம் வேணாம், மரியாதை இருக்கணும். ஏன்னா எங்களோட ஓட்டு தான் உங்களோட அதிகாரம், சரிங்களா? அந்த பயம் இருந்து நீங்க பேசணும். இதற்கும் மேல் தமிழக மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாடா இருக்காது, சுடுகாடா தான் மாறும். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க எல்லாரையும் சந்திப்போம். அதுவரை புதிய குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராஜ். நன்றி.